அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நாளுக்குள்ள கிளாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்லாத்தில்லாஹி வ தஸ்பீத்தம் மின் அன்ஃபுஸிஹிம் கமஸலி ஜன்னத்தின் பிரபுவத்தின் அஸ்வாபஹா வாபிலுன் ஃபஆத்தத் உகுலுஹா லிஃபைன் ஃபஇல்லம் யுசிப்ஹா வாபிலுன் ஃபதல் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அயவத்து அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நഖீலின் வஅனாபின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத்தி வஅஸாபஹுல் கிபரு வலஹு ذُرِّيَّةٌ ضُعَفَاءُ فأصابها إعصار فيه نار فاحترقت. كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد. الشيطان يعيدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعيدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. சதகல்லாஹுல் அலீம். இதோட தமிழ் மீனிங்: எவர்கள் தங்கள் பொருள்களை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியும் தங்கள் உள்ளங்களில் இறைநம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கிறது. அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் 2 மடங்கு பலனை தருகிறது. பெருமழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். சுப்ஹானல்லாஹ். உங்களில் யார்தான் இதை விரும்புவார்? ஒருத்தவருக்கு பேரீச்சத்தை மற்றும் திராட்சைகளின் ஒரு தோப்பு இருக்கிறது. அதில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அதிலிருந்து எல்லா வகை கனிவர்க்கங்களும் அவருக்கு கிடைக்கின்றன. முதுமை அவரை அடைந்ததும் சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றனர். இந்த நிலைமையில் நெருப்புடன் கூடிய புயல் காற்று அடித்து அதை எரித்துவிட்டது. இத்தகைய நிலைமையை யார்தான் விரும்புவார்? நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு உதாரணங்களை கொண்டு இப்படி தெளிவுபடுத்துகிறான். நம்பிக்கையாளர்களே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம் கனிவர்க்கம் ஆகியவற்றிலிருந்தும் நல்லவற்றையே தர்மமாக செலவு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அவற்றில் கெட்டவற்றை கொடுத்து விரும்பாதீர்கள். ஏனென்றால் கெட்டுப்போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்புடன் கண்மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே. ஆகவே நீங்கள் விரும்பாத பொருளை பிறருக்கு தர்மம் கொடுக்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் எத்தேவையுமற்றவன் மிக்க புகழுடையவன். சுப்ஹானல்லாஹ் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் தர்மம் செய்தால் ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயங்காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான். நவுதுபில்லாஹ் மின்ஹா. ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தர்மம் செய்தால் தன் மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மேலும் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன், நன்கறிந்தவன் ஆவான். பெஷகல்லா. அல்லாஹ் தன் விரும்பியவர்களுக்கே ஹிக்மா ஞான நுண்ணறிவை கொடுக்கிறான். ஆதலால் எவர் ஹிக்மாவை கொடுக்க பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்றுவிடுகிறார். ஆயினும் இந்த நுண்ணறிவும் ஞானத்தையும் கொண்டு அறிவாளிகளைத் தவிர மற்றொரு உணர்வு பெற மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.